கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே தேவனுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த வேலைக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி. அவர் எழுதிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை நிறைந்த வார்த்தைகள், மகிமைக்கு, அவருடைய புகழ்ச்சிக்கு, எல்லாவற்றுக்கும் மேலானது இந்த வார்த்தையினால அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த தேவ வார்த்தையை தியானிக்க கர்த்தர் இந்த வேலை தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசணும், என்னோடு பேசணும், கேட்குற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் பேசணும். அவருக்கு நம்ம திறந்து கொடுப்போமாக. சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர் நீர்தானப்பா. அப்பா, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற குறைகள், குற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. நிறைவானவர் நீர் வரும்போது எல்லா குறையும் எங்களை விட்டு அகன்று போகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். இந்த பரிசுத்த தேவன் எழுதிய இந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நேரத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பேசும் கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். சங்கீதம் 10வது அதிகாரம். இந்த சங்கீதம் நம்ம தாவீது ராஜா எழுதின சங்கீதமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சங்கீதத்தின்படி தான் இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சேலஞ்சஸ் உண்டு. எல்லா பக்கத்தில் போராட்டம் வரும், பிரச்சனைகள், மனுஷர் மத்தியில் பிரச்சனைகள். ஏன் நமக்கே நம்ம சில காரியங்கள் டிசிஷன் எடுக்க முடியாமல் நம்மளே ஒரு ஃபிக்ஸ்டாக நிற்போம். இதெல்லாம் நம்ம மென்டல் இம்பேலன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில் போகும்போது கர்த்தரிடத்தில் அபயம் எடுக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 10 1-18 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த 18 வசனமும் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். வாசிங்கம்மா. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. ஏன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தன்
கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவன் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுவானேன். அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்து தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது தாவீது ராஜா கேட்டருளும் பார்க்காம இருக்கீங்களே ஆண்டவரே, நீங்கள் ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி கொடூரமான மனுஷன் இந்த பக்கம் இருக்கான், அந்த பக்கம் இருக்கிறான், துன்மார்க்கத்தனத்தில் இருக்கான், எல்லாத்தையும் தனக்கு மனதில் இருந்த எல்லா வேதனையும், காண்கிற எல்லா காரியத்தையும், அனுபவிக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அபயம் எடுக்கிறான். எப்படிங்க? அபயம். ஆனால் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அப்படியே பாசிட்டிவாக முடிக்கிறார். நீர் முடிப்பீர், நீர் கவனிப்பீர், நீர் செவி சாய்ப்பீர். அப்போது தாவீது ராஜாக்குள்ள அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே வரார். எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்கிறாரு? நீங்கள் ஏன் கர்த்தாவே தூரமாக இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நடக்கிற எல்லா அநியாயங்களும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஏன் தூரமாக இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி கொண்டு வரலாமே. தப்பு செய்கிறவங்க நமக்கு முன்னாடி இருக்காங்க, கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அநியாயம் செய்கிறவன் முன்னாடி தான் இருக்கான், கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? தேவனை ஏன் தூரமாக இருக்கீங்க, ஏன் பார்க்காம இருக்கீங்க? சிலருடைய நியாயத்தீர்ப்பு முந்திக்கொள்ளும், சிலருடைய நியாயத்தீர்ப்பு நிறைவுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு பிறகுதான் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இறங்கும். தெய்வ ஜனமே, இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விதமான போராட்டத்துக்குள்ளே நம்ம போராடிட்டுருக்கோம். நம்ம குடும்பத்தை முதல்ல எடுக்கலாம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தை எடுக்கலாம். என்னென்ன விதத்தில் நமக்கு போராட்டம் வருது? உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தாவே, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த சாத்தானை நான் எப்படி மேற்கொள்ளணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. இதுதான் நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்கும். எப்படி தேவன் நம்மளை நடத்துகிற விதத்தை அவர்கள் காணணும், கண்டு கர்த்தருக்கு முன்பாக வரணும். இங்கே பாருங்க, துன்மார்க்கர்னா யார்? இந்த இடத்துல அவர்களை குறித்து
2-3 இல்லஸ்ட்ரேஷன் நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். முதலாவது, துன்மார்க்கர் கடவுள் பயம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. நல்லா நீங்கள் பார்க்கலாம். எனக்கு பலன் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எல்லா விதமான திறமைகள் இருக்குது, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க. தெய்வ பயமே இருக்காது. நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் அவர்களுக்குள்ளாக தெய்வ பயம் இருக்காது.